ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். கத்திரிக்காயை நம்ம சமைச்சு கொடுத்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த கத்திரிக்காயை நல்லா முறுமுறுப்பாக ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காயை வச்சு முறுமுறுப்பான ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கத்திரிக்காயை வச்சு நல்லா முறுமுறுப்பான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. அதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய பெரிய கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா சுத்தமாக அலசிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயை நம்ம ஆவியில் தாங்க வேக வைக்க போகிறோம். அதுக்காக நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது பாருங்கள். நம்ம வைக்கிறதுக்கு உள்தட்டு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். மேல் தட்டு நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இட்லி தட்டாக எடுத்துக்கோங்க. நம்ம வாஷ் பண்ண கத்திரிக்காயை இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இட்லி தட்டில் செட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 10 நிமிஷம் வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா 5 நிமிஷம் வேக விட்டாலே போதும். கத்திரிக்காய் 50% வெந்தால் போதும். கத்திரிக்காயை வேக விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக விட்டேன். பாருங்கள், நல்லாவே வெந்திருக்குது. ரொம்ப அதிகமாகவும் வெந்துடக்கூடாது. இப்படி லைட்டாக நம்ம அழுத்தும் பொழுது பாருங்கள் நல்லா அப்படி கொல கொலன்னு உள்ளே இறங்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை நான் இட்லி தட்டிலேருந்து எடுத்துட்டேங்க. இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சு பாருங்கள். இதை நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டாப்பை கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நீல வாக்கில் தான் நறுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா பிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் விதைகள் இருந்ததுன்னா அதை நம்ம நறுக்கும் பொழுது நீக்கிடலாம். இந்த விதைகளை மட்டும் லைட்டாக இப்படி எடுத்துருங்க. இந்த மாதிரி சுரண்டி எடுத்தால் அந்த விதைகள் எல்லாமே வந்துடும். அது கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுனால தான் நான் எடுக்கிறேன். நல்லா வெண்மை நிறத்தில் இருந்ததுன்னா நீங்கள் எடுக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், அதுக்காக தான் அரிசி மாவு சேர்க்குறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கிறேன். பைண்டிங்காக தான் நான் கார்ன்ஃப்ளோர் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், உங்களுடைய காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் காரம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு, 1/4 எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன எலுமிச்சம்பழத்தில் 1/4 எலுமிச்சம்பழம் கட் பண்ணியிருக்கேன். அந்த சாறு இதில் சேர்த்துக்கலாம். புளிப்பு சுவைக்காக தான் நான் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் நம்ம வேக வச்சு சேர்க்கறதுனால அதை கடைசியாக தான் சேர்க்கணும். ஆரம்பத்திலே சேர்த்துடாதீங்க, இல்லைனா உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாகிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு கொஞ்சம் லிக்விடாக வரா மாதிரி, கத்திரிக்காய் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு லிக்விடாக வரா மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு இந்த பதத்துக்கு இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு நறுக்குன கத்திரிக்காய் அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சதுனால தான் கத்திரிக்காய் லேசாக நிறம் மாறி இருக்கு. அதை நான் இதில் சேர்த்து விட்டுக்கிறேன். இப்போ பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கத்திரிக்காய் வெந்ததுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு கத்திரிக்காயை 4 இல்லைன்னா 6 சிலது 8 கூட போட்டிருக்கேன். உங்களோட சைஸை பொறுத்து கத்திரிக்காய் என்ன சைஸில் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டுடலாம். கத்திரிக்காயை ஊற விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பொரிக்கிறதுக்காக நான் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா சட்டுன்னு போட்டோன்னா கருகிடும். ஒரு கத்திரிக்காய் பீஸாக நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். தனித்தனியாக இருக்கிற மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. 1 நிமிஷம் ஆன உடனே கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நான் திருப்பி விட்டுட்டேங்க. பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுத்துக்கோங்க. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன்.
பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் மாற்றி விட்டுக்கிறேன். அவ்வளவுதாங்க, நல்லா முறுமுறுப்பான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம கத்திரிக்காய் 65ன்னு சொல்லலாம், கத்திரிக்காய் சில்லின்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காயை வச்சு முறுமுறுப்பான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.